12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 1 உலோகவியல். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. 1வது கொஸ்டின், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? பேஜ் நம்பர் 2, 3. கனிமம் இயற்கையில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கனிமம் எனப்படும். இது வரைக்கும் கனிமம் அதுக்குண்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து அதிக சதவீதத்தில் உலோகத்தினை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் தாது அதுக்குண்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அனைத்து தாதுக்களும் கனிமங்கள் ஆகும். இது கனிமத்தில் செகண்ட் பாயிண்ட்டு. அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. இது தாது, அதில் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து எடுத்துக்காட்டு கனிமத்துக்கு பாக்சைட் மற்றும் சைனாக்களி. அதுக்கப்புறம் தாதுக்கு எடுத்துக்காட்டு பாக்சைட் கனிமமானது அலுமினியத்தின் ஒரு முக்கிய தாதுவாகும். இது 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை? பேஜ் நம்பர் 3. ஒரு தேவைப்படும் உலோகத்தினை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல். இது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இருந்து பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்புவின் பயன்பாடு யாது? பேஜ் நம்பர் 9. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிட்டு இந்த 4 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. பேஜ் நம்பர் 4. நுரை மிதப்பு முறை இதில் கலினா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. பேஜ் நம்பர் 18. நிக்கலை தூய்மைப்படுத்த உதவும் மாண்ட் முறை இதில் 350 கெல்வின் வெப்பநிலையில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 6வது கொஸ்டின், புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. பேஜ் நம்பர் 18. புல தூய்மையாக்கல் இதில் இம்முறையானது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடிப்படையாக கொண்டது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தூய்மையற்ற அதுலேருந்து ஆரம்பித்து தங்குகின்றன. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. அதுலேருந்து அடுத்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கரைகின்றன. இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. இந்த மாதிரி இதுக்குள்ளே பாயிண்ட்டாக போட்டு குறிச்சிருக்கேன். எல்லோரும் பார்த்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் உண்டு. இது 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 7வது கொஸ்டின், எலிங்கம் வரைபடத்தினை பயன்படுத்தி பின்வரும் நிகழ்வுகளுக்கான நிபந்தனைகளை கண்டறிக. அதில் 1வது கொஸ்டின், மெக்னீஷியாவை அலுமினியத்தை கொண்டு ஒடுக்குதல். 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எலிங்கம் வரைபடத்தில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒடுக்க இயலும். இது வரைக்கும் 7வதுல ஆவணால் 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், மெக்னீசியத்தை கொண்டு அலுமினாவை ஒடுக்குதல். புக்கில் இதுக்குண்டான ஆன்சர் கரெக்டாக இல்லை, எல்லாம் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எலிங்கம் வரைபடத்தில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒடுக்க இயலும். இது வரைக்கும் 7வதுல ஆவணால் 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 7வதுல ஆவணா டி ஏறத்தாழ 1200 கெல்வின் வெப்பநிலையில் Fe2O3 கார்பனை கொண்டு ஒடுக்க இயலுமா? 7வதுல ஆவணா கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். எல்லாம் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எலிங்கம் வரைபடத்தில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒடுக்க இயலும். இது வரைக்கும் 7வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 8வது கொஸ்டின், துத்தநாகத்தின் பயன்களை கூறுக. பேஜ் நம்பர் 19. துத்தநாகத்தின் பயன்கள் இதில் இந்த 2 பாயிண்ட்டுமே உண்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு 5 பாயிண்ட்டாக பிரித்து பாயிண்ட்டாக போட்டு எழுதியிருக்கேன். எக்கு இதிலேருந்து ஆரம்பித்து பயன்படுகிறது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து மேலும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுகிறது. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பெயிண்ட், ரப்பர், அழகு சாதன பொருட்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுகிறது. இது 3வது பாயிண்ட்டு. அடுத்து ஒளிரும் பெயிண்ட், ஒளிரும் விளக்குகள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுகிறது. இது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு.
அடுத்த 5வது பாயிண்ட் வந்து துத்தநாகத்தின் உலோக கலவையான இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பயன்படுகிறது. இது வரைக்கும் 5வது பாயிண்ட்டு. இது 8வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 9வது கொஸ்டின் அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. பேஜ் நம்பர் 16. அலுமினியத்தின் மின் வேதி பிரிப்பு முறை இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹெட்டிங்க்கு கீழே இம்முறையில் இதிலேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக எழுதணும். இது ஃபுல்லாக எழுதிட்டு லாஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட முடியும். இது வந்து 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பின் வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. மாசு, கசடு. புக்கில் இதுக்குண்டான ஆன்சர் கரெக்டாக இல்லை, இதை பார்த்து எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. 11வது கொஸ்டின் வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகளை தருக. பேஜ் நம்பர் 18. ஆவி நிலைமை முறைகள் இதில் உலோகத்துடன் சேர்ந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வினைப்படுத்தப்படுகிறது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து எளிதில் ஆவியாகும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தூய உலோகம் பெறப்படுகிறது. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. இது 11வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பின்வரும் செயல்முறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் பயன்பாட்டினை விவரிக்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா, 2வது கொஸ்டின் அலுமினியம் பிரித்தெடுத்தலில் கிரையோலைட், சிர்கோனியத்தினை மீ தூய்மையாக்கலில் அயோடின், நுரை மிதப்பு முறையில் சோடியம் சயனைடு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் காப்பர் பிரித்தெடுத்தலில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 12வதுல ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். எல்லோரும் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 2வது கொஸ்டின் அலுமினியம் பிரித்தெடுத்தலில் கிரையோலைட். அலுமினியம் பிரித்தெடுத்தலில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறைக்க பயன்படுகிறது. இது வரைக்கும் 12வது கொஸ்டினில் 2வதுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் சிர்கோனியத்தினை மீ தூய்மையாக்கலில் அயோடின். பேஜ் நம்பர் 19. வானார்கல் முறை இதில் உலோக சேர்மங்களின் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 12வதுல 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நமக்கு புக்கில் டைட்டேனியத்துக்கு தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஸ்டினில் வந்து சிர்கோனியம் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அதனால் அது கீழே எழுதியிருக்கேன், இதையும் எழுதி வச்சுக்கோங்க. 4வது கொஸ்டின் நுரை மிதப்பு முறையில் சோடியம் சயனைடு. பேஜ் நம்பர் 5. பிரித்தெடுக்க விரும்பும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படின் குறைக்கும் காரணி ஆகும் அப்படின்னு எழுதிக்கிட்டு இது வரைக்கும் 12வதுல 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. பேஜ் நம்பர் 17, 18. மின்னார் தூய்மையாக்கல் இதில் பண்படா உலோகமானது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் லாஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 13வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்தல் என்பது வெப்ப இயக்கவியல் காரணியை பொறுத்தது. தகுந்த உதாரணத்துடன் இக்கூற்றை விளக்குக. பேஜ் நம்பர் 11, 12, 14, 15. 11ஆம் பக்கத்தில் கீழே லாஸ்ட்டு வெப்ப இயக்கவியல் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெற்றிருக்க வேண்டும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 12வது பேஜில் எனவே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யப்படுகிறது இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. 14ஆம் பக்கத்தில் எலிங்கம் வரைபடத்தினை இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தீர்மானிக்க இயலும் இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. அடுத்து அப்படியே கீழே FeO இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டுகின்றன இது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு. அடுத்து வெப்பநிலைக்கு கீழ் இதிலிருந்து ஆரம்பித்து நேர்கோட்டிற்கு மேல் உள்ளது இது வரைக்கும் 5வது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வெப்பநிலைக்கு கீழ் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாத்தியமானதல்ல இது வரைக்கும் 6வது பாயிண்ட்டு. அடுத்து எனினும் இதிலேருந்து ஆரம்பித்து அமைகிறது இது வரைக்கும் 7வது பாயிண்ட்டு. அடுத்து 8வது பாயிண்ட் வந்து எனவே இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுத்தலாம் இது வரைக்கும் 8வது பாயிண்ட்டு. 9வது பாயிண்ட்டு எலிங்கம் வரைபடத்தில் இருந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி
நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 9வது பாயிண்ட்டு. எனவே இதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் 10வது பாயிண்ட்டு. இது 14வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், எலியம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை? பேஜ் நம்பர் 15. எலியம் வரைபடத்தின் வரம்புகள். இதில் எலியம் வரைபடம் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்கப்பட்டதாகும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இது ஒரு வினை இதிலிருந்து ஆரம்பித்து தருகிறது. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து இது ஒரு வினை எவ்வளவு வேகத்தில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தருவது இல்லை. இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, மேலும் அதிலிருந்து ஆரம்பித்து தருவதில்லை. அது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு. அடுத்து வினைபடு பொருட்களின் இதிலிருந்து ஆரம்பித்து உண்மை அல்ல. இது வரைக்கும் 5வது பாயிண்ட்டு. இது 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், உலோகவியலில் மின்வேதி தத்துவத்தினை பற்றி சிறு குறிப்பு வரிக. பேஜ் நம்பர் 15, 16. உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள். இதில் சோடியம் இதிலிருந்து ஆரம்பித்து சாத்தியமற்றதாகும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து இத்தகைய தனிமங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து அதிக வினைதிறன் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வரைக்கும் 3வது பாயிண்ட்டு. அடுத்து இங்கு என் என்பது இது 4வது பாயிண்ட்டு. இதிலிருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் நிகழும் இது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு. எனவே இதிலிருந்து ஆரம்பித்து திட்டமிடப்படுகிறது. இது வரைக்கும் 5வது பாயிண்ட்டு. அடுத்து எடுத்துக்காட்டுன்னு போட்டு இந்த 2 ஈக்குவேஷனையும் எழுதணும். இது 16வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.